சார் உங்களுக்கு மேட்சிங்கா வந்துருச்சு சார். குட் ஆஃப்டர்நூன், அனைவருக்கும் வணக்கம். இந்த கலர்ஸ் 2.1 நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும், அதே மாதிரி 22 வருஷமா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா ஆதரவா இருக்கிற எல்லா கலர் ஸ்டாஃப்க்கும், அதே மாதிரி ஒரு 16 வருஷமா எங்களுக்கு தொடர்ந்து நாங்க இருக்கிறோம், நீங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குறீங்க, உங்க கூட நாங்க எப்பவுமே டிராவல் பண்றதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்ற எல்லா தமிழ் கிளைண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ 2010 அண்ணா நகர் ரவுண்டானால 7 ஸ்டார் பில்டிங்னு சொல்லி ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கு. அதில் அன்னைக்கு ஒரு சின்ன கிளினிக், ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் கிளினிக்காக ஆரம்பிச்ச நாங்கள் இன்னைக்கு மொத்த தமிழ்நாட்டிலேயே ஒரு 16 பிரான்ச், இந்தியாவிலேயே ஒரு 55 பிரான்ச், 56வது பிரான்ச்சா நாளைக்கு ஒரு 3 நாள் கழிச்சு வேளச்சேரியில் ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஒரு வியாபாரமாக பார்க்காம, நான் குண்டா இருந்தேன், நான் இழைச்சிருக்கேன், எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நிறுவனத்தை ஃபவுண்டர் டாக்டர் விஜயகிருஷ்ணா அவர்கள், அவர் எல்லாருக்குமே ஒரு பல லட்ச கிளைண்ட்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இந்த நிறுவனத்தை ஒரு 22 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ கலர்ஸ் பற்றி இன்றைக்கி நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நாங்கள் மோர் தேன் அ பிஸ்னஸ், வி லுக் இன் டு இட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட் த சொசைட்டி. கோவிட்க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ சம்பாதிக்கணுன்றது செகண்டரி ஸ்டோரி, முதல்ல அதை அனுபவிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கணுன்ற ஒரு சப்ஜெக்ட் கோவிட் நமக்கு கொடுத்தது. ஸோ அது 2004 நாங்கள் ரொம்ப தொடர்ந்து கஷ்டப்பட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுது, எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு கோவிட் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அட்வான்ஸ்டாக, மக்கள்கிட்ட டைமும் இல்லை பேசிக்கலி. ஸோ இதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கிலோ குறைச்சா போதுவான்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாங்க கிளைண்ட்ஸ் எல்லாம். இப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு 5 கிலோ 7 கிலோன்னு சொல்லி எங்களுக்கே டார்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆரம்பிக்கணும் அந்த சப்ஜெக்டில் தான் எங்கள் கலர்ஸ் 2.0 உருவாக்குனது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பேசுவோம். My special thanks to all the press and media, and we will talk going forward. Thank you so much. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். கலர்ஸ் உடைய நிர்வாக தலைவர் விஜயகிருஷ்ணனுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அருமை சகோதரர் சிவாஜிக்கும் மற்றும் அதர் டைரக்டர்ஸ்க்கும், வந்திருக்கக்கூடிய பிரபலமான சினிமா நட்சத்திரத்தில் மேடத்தோட ஜோடியாக நடித்தவர் இன்று முதல்வராக இருக்கிறார். ஸோ எப்பவுமே அதிர்ஷ்டம் என்பது ஒருத்தர் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை பார்ப்போம். எனவே இந்த பிரான்ச் ஒரு அதிர்ஷ்டமான கரத்தால் திறக்கப்பட்டதற்கு முதலில் நன்றி. கலர்ஸ் 2.0 மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். 22 வருஷத்துக்கு முன்பாக ஆரம்பித்த ஒரு நிறுவனம் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது. அது இந்த ஊழியர்களுடைய அயராத பணி, இங்கு பணிபுரியக்கூடிய டாக்டர்களுடைய வழிகாட்டுதல் என்பது ரொம்ப முக்கியம். எனவே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும், டாக்டர்களுக்கும், எல்லோர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கலர்ஸுடைய விரைவில் 100வது திறப்பு விழாவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இவர்களுடைய வெற்றிகள் பல பேருக்கு வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு பாதிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே விரைவில்
செஞ்சுரி போட வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும்போதுலேருந்து எனக்கு செல்வி அண்ணன் ரொம்ப ரொம்ப தெரியும். ஆக்சுவலாக சாரன் கூப்பிட்டு இருந்தேன், அவரே திட்டினார், சாரனடா சாரன்னு சொல்லி. ஸோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஹிஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் ஹிஸ் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இமென்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ட்ரஸ்ட் அண்ட் த சப்போர்ட் அண்ணா. Good afternoon, everybody, and thanks to all media and influencers to be a part of our Colors 2.0. First of all, Selvi sir, Selvi Anna, thank you very much. Your presence is like a blessing for us, sir, and special thanks to our gorgeous Malavika Mohanji for being a part of 2.0 launch of Anna Nagar. Thank you very much. See, I want to speak about 2.0. The Colors, Anna, there is a difference between Colors and Colors 2.0. Everybody is asking what is 2.0. It's not just a name. Colors 2.0 is a brand developing itself, updating the machinery, updating the treatment, updating the results, and everything towards next generation. So whatever colors is there before is different. 2.0 will be a very big and huge difference for this Colors 2.0. Colors is started by our chairman Vijay Krishna sir, but Colors 2.0 is visioned and implemented by our executive director Shivaji sir. Please give a round of applause team. The entire 2.0 vision is completely given by Shivaji sir, and I would like to thank each and every client of Colors for trusting us, for giving us a proper thanks to each and every client for trusting us and coming here and taking treatments, and thank you to all my Colors employees, Colors staff, and whoever is in support of Colors. Thank you very much. உங்களுக்காக எழுதின மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்குல்ல, அந்த கண்ணை பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா, இந்த கண்ணில் இந்த பொண்ணை பார்த்தாலே லவ் தானா தோணும். அவ்வளோ அழகா ஹோம்லியா செம்ம கியூட்டா வந்திருக்காங்க இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீனில் நான் பார்த்து ரசித்த ஒரு ஆர்டிஸ்ட். யூஸ்வலாக செலிபிரிட்டிஸ் வந்தால் கட்ரிப்பன் டெப்பன்ட்டு அப்படி போயிடுவாங்க. ஓகே, நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம், மிஞ்சி போனால் அவ்வளோதான். நான் லிஃப்ட்டில் இவங்ககிட்ட சொல்கிறேன், மேம் லதாராவ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நான் சர்ப்ரைஸ் ஆன விஷயம் என்னென்னா, அது எப்படி அதுக்குள்ளே அந்த பேரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரிப்பன் கட் பண்ணுற கூப்பிட்றாங்க, லதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை சர்ப்ரைஸ்டு மேம். அந்த விஷயம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மேம். இன்னொன்று, இவங்களுக்காக நான் வந்து சாட் ஜிபிடியில் போட்டு நான் வந்து இங்கிலீஷில் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் பேசணும்னு பார்த்தா இவங்க என்னை விட ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. அதனால் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். தமிழில் கண்டினியூ பண்ணிட்டேன். மேம் செம்ம அழகாக இருக்கீங்க. எனக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப மேக்கப்பெல்லாம் இல்லாமல், பட் க்ளோயிங்காக செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. நானே சைட் அடிக்கிறேன்னா என் வீட்டுக்காரெல்லாம் கண்டிப்பாக சைட் அடிச்சிருப்பார். மேட்சிங்கில் வேறு வந்துட்டார் இன்னைக்கு, ஆளை கையில் பிடிக்க முடியாது. எனிவே மேம், நீங்கள் வந்தது ரொம்ப 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 சந்தோஷம். இது நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு இந்த அக்கேஷனை ஒரு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மைல்ஸ்டோன் அக்கேஷன், பட் அதை வந்து இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓவர் டு யூ. Thank you, Lata, for your sweet, sweet words. Ellarkum vanakkam. I'm happy to see a lot of smiling faces here today, so that's always a good sign. And a big warm welcome to all the everybody from the media. Because I started a very big part of my film journey with Tamil cinema, Chennai and Chennai media always feels like home to me. So always happy to interact with all of you. So I wanted to start off by saying that. And Colors 2.0, big thank you for having me here today. Fitness, wellness, health, skincare is a big part of my personal lifestyle. So it's nice to be a part of something that represents what you actually follow in your real life. There's an authenticity to that, which I try to maintain with the brands that I collaborate with. I feel like whatever you do should should genuinely reflect who you are as a person and your real lifestyle. So happy to be here today. Yes. Are we having we should have an interaction section. Yes. Okay. விஜய் சார் கூட நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. அண்ட் சேம் டைம் வந்து விஜய் சார் வந்து பொலிட்டீஷியனாக வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றியான ஒரு ஒப்பீனியன் என்ன இருந்துச்சு, ஒரு ஆக்டர் இந்த அளவுக்கு வந்து பொலிட்டீஷியனாக சர்வீல் ஆக முடியாதுன்னு இருந்துச்சு. ஸ்டில் இப்போ வந்து என்னன்னா ஒரு சிஎம்ஓவும் ஆகிட்டாரு. பட் இப்போ ஒரு டாக் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆக மாட்டாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு.
ஆஸ் நீங்கள் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். விஜய் சாரோட அந்த பொலிட்டிக்கல் மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட அந்த ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா? See, I'll start off by saying that Vijay sir is a very dear friend of mine till date. We work with some actors, we work with a lot of actors, and we lose touch with them. But Vijay sir is still a part of my life. He's a friend, he's a well wisher, and I'm incredibly happy that he was able to fulfill his dream and for his historic win. But that part of your question I would not like to comment on because I don't think it's my place to comment on that. So, thank you. Any other questions? மேம், நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ்க்கு என்ன ரெகுலர் ரொட்டீனில் என்ன லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க? என்னோட லைஃப்ல fitness, so I try to I feel like working out at least 3-4 times a day is very, very crucial. Not just for the aesthetics of your body, but general well-being, to feel for your brain function. Actually, for me, if I work out regularly, it helps me think better. It helps me feel better. It doesn't make you these bouts of depression or feeling low. It sort of eradicates all of that for me. So for me, a lot of wellness starts with fitness, and then of course what you eat. That's the second most important, or equally important actually. So if I'm working out 3-4 times a week and eating healthy, nutritious food, I feel like 80% of your thing is taken care of. மேம் எங்களோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா லுக் பெட்டர் ஃபீல் பெட்டர் பிகாஸ் யூ டிசர்வ் இட். அதை நீங்கள் சொல்லிட்டீங்க மேம். Look better, feel better, because all of you deserve it. சார் உங்களுக்கு நீங்கள் வந்து இல்லை சார், அதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக கணிச்சு சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு டஃப்பான ஒரு இதுவாக இருக்குது. மோஸ்ட்லி எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் சார் இந்த 5 years ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாரா? அவரால் மக்களுக்கு பல நன்மைகள் வந்து சேருமா? இல்லை, 2.5 yearsக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிக்கிறச்ச விஜய் சார் சிஎம் ஆவாரான்னு யாருமே நம்பலை. அந்த நம்பிக்கையை அவர் வந்து இன்னைக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் வரமாட்டாருன்றதெல்லாம் மாற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகிட்டு இந்தியாவிலே வேர்ல்டுலே ஒரு முன்மாதிரியாக இருக்கார். ஸோ இன்னைக்கு வந்து அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியில் நம்பர் 1 இருக்கார். அவர் வந்து ஆட்சி அமைச்சு தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சிருக்காரு. மினிமம் 6 monthsக்கு அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போதைக்கு. அவர் வந்துட்டுக்கு ஒரு குஷன் கொடுப்போமே, கொஞ்சம் ஒரு 100 days பொறுத்து என்னென்ன நடக்குது எல்லாமே பார்ப்போம். எடுத்த உடனே ஒரு அபசகுனமாக பேசுறது வந்து ஜோதிடத்தில் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கல்யாணமாகி தாலி கட்டி ரிசப்ஷன் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தமே முடிக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் கதையெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. ஸோ அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாடு மக்களோட, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகம் நல்லா தெரிஞ்சனால ஒரு லாங் விஷனாக இருக்கக்கூடிய சிஎம்மாக தான் இருப்பார். மக்களுக்கு எளிதாக நிறைய விஷயத்தில் மெயினாக லாண்ட் ஆர்டரை ரொம்ப கடுமையாக கொண்டு வருவார். ஸோ அதுவே மக்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஜர்னியில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அது வராமலாம் போகாது. ஏன்னா அவருடைய ஜாதகப்படி ஜனவரி 28 2027 தாண்டின பிறகு தான் அவருக்கு ஒரு ஃப்ரீ குஷன் காணப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவர் ஓவர்லுக் பண்ணுவாருன்னு அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி நம்மளும் வாழ்த்துவோம். அதுக்கு மேலே கிரகம் ஜெயிக்குதா இல்லை அவர் ஜெயிக்கிறாரான்றது ஜனவரி 28 மேலே தான் தெரியும். நன்றி, வணக்கம். 2.0 இந்த கலர்ஸ் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பிகாஸ் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே கலர்ஸில் அந்த 2.0 மூலமா என்ன ஒரு குயிக்கான ஒரு ரிசல்ட் இருக்கும், இல்லை என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றீங்க? இல்லைங்க, இஃப் யூ ஆக்சுவலி சி அ ஸ்மார்ட் ஃபோன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை விட இன்னைக்கு இருக்கிறது அட்வான்ஸ்டு.
அப்படியான்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அது டப்பா ஃபோனா டப்பாக்கார ஃபோனான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் that at that point of time it was very very useful and you made a good use of it. Similarly, when it comes, you keep growing, the technology gets advanced and you have to use the efficient technology. And the efficient technology la எப்பத்துக்கு அப்பவே அப்டேட்டாக இருக்கிறது தான் இந்த 2.0ன்ற ஒரு வெர்ஷன். And I also want to tell you very clearly that Colors is the only one and only organization who is trying to integrate the entire process with AI, and that will give you இப்போ ஒரு ஊபரோ ஒரு ஸ்விக்கியோ ஒரு ஊபரோ ஒரு ஓலாவோ ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு அப்ளிகேஷன் எப்படி உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு அப்படியே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி கலர்ஸ் வில் பி 100% பர்ஃபெக்ஷன் இன் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு அந்த கோல் நோக்கி தான் நாங்கள் போகிறோம். ஸோ டெஃபினெட்லி 2.0 இஸ் கோயிங் டு மேக் சச் அ சவுண்ட் வேர் நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து கூட கலர்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஏறி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் வெரி சூன். மேம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு சே சம்திங். நீங்கள் வந்த உடனே பின்னாடி எல்லாரையும் பார்த்து ஹாய் சொன்னீங்க. இட் வாஸ் ஆக்சுவலி அ வெரி வண்டர்ஃபுல் கெஸ்டர். நான் நிறையா ஈவெண்ட் போயிருக்கேன், பட் நாட் ஆல் த செலிபிரிட்டிஸ் ஹவ் டன் த சேம். இட் வாஸ் ரியலி லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி இந்த மாதிரி ஒரு நைஸ் கெஸ்டரோட இருக்கிறதுக்கு. அண்ட் நோ கான்ட்ரவர்சி கொஸ்டின். எனக்கு ஒரு கொஸ்டின், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வாட் த திங் தட் யூ ஃபீல் மோஸ்ட் ஸ்பெஷல் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி? Actually, for me, whichever industry I work in, and I say this wherever I am, Kochi, Mumbai, Hyderabad, Tamil feels like home to me. Tamil industry. I think this is the industry where I first got acceptance from fans, from people, from everybody. So it will always feel like home to me. So there's not one particular reason. I think it's very general love. So thank you. What is your next project, ma'am, in Tamil? So I have completed 2 projects. I have completed one project with Karthi sir called Sardar 2. It will release shortly. And I'm currently working on a movie with Vijay Sethupathi sir, directed by Tyagaraja Kumar Raja. It's titled Pocket Novel. So it's a very interesting project, and we are shooting for it right now. And it will, I will finish, this is my last schedule. I'll finish by May 20th, 22nd I'm done. So even that will be a 2026 release. So 26 will be your year. Yeah, it's a fun Wish you year. all It's the 2 very success. different movies, very different roles. One is a spy thriller, Pocket Novel is a underdog drama Madhuri subject. So completely different. So it's been fun, and I'm excited for this year. We too, ma'am. Wish you a great success. Thank you so much. Thank you. Pretty. Thank you. Can you tell me your My parents. Your lifestyle is very important. Your lifestyle starts reflecting on your face, especially like post your mid-20s, your late 20s, and all of that. So, all your workouts, what you eat, whether you eat junk food or don't eat, or whether you're eating your fruits, veggies, whether you're working out, I think all of that starts showing up. For me, I also like coming from a South Indian heritage. A lot of my go-to for my beauty secrets is a lot of Amma's kitchen recipes. So I'll tell you one of my beauty hacks. It's my skin hack actually that I swear by is I take little bit of coconut oil. I put a little vitamin E capsule in that. I mix it, apply it on my face for 20 minutes, and it gives you like a beautiful glow. Apart from all the skin treatments that we do at Colors 2.0. No, but I do a lot of natural remedies as well. No. Both are very different things. This, of course, you have to do, but those are like quick kitchen hacks. Simple secret. கிருஷ்ணராஜ் சார் யுவன் இப்போ வந்து கலர்ஸில் வந்து கிருஷ்ணராஜ் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்கேஜஸ் என்ன மாதிரி இருக்குது? ஸோ இதில் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க?
See, colors is not for high class, middle class, low class. All the packages are very affordable, and you have different technologies which are world class advanced technologies, which are it is not something that middle class cannot afford for this technology, or middle class should not take. There is nothing like that. In fact, my 90% of my client base is from middle class only. See, we are more focused on results than pricing, costing. So for giving results, we use best technology, whatever is available. ஸோ பொதுவாக பணம் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் எனி பிஸ்னஸ். அது அப்படி நடத்தின பிஸ்னஸ் மட்டும்தான் முன்னேறிச்சு. பேசிக்கலி பணம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், பிரைமரி ப்ராடக்ட் பணம், ரிட்டர்ன் சொல்லி எதிர்பார்த்த எல்லா பிஸ்னஸும் போச்சு. ஸோ நம்ம பணம் ஷுட் பி அ பை ப்ராடக்ட் வென் யூ ஹாவ் அ கிரேட் விஷன். ஸோ த ஐடியா இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆல் மை கிளைண்ட்ஸ், all colors clients, all our clients will be the investment for the growth of company. Thank you. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. எந்த ஒரு நல்ல விஷயமும் பிரஸ் அண்ட் மீடியா நினைச்சா கடைக்கோடி ஜனங்க வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. கலர்ஸ் 2.0 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான லான்ச். வெறும் லான்ச்ல எத்தனையோ பேருக்கு ஹெல்த், பியூட்டி, கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி தரக்கூடிய ஒரு நிறுவனம் ரொம்ப அழகா அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு பிரான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச்சை சூப்பர் டூப்பரா ஹிட் ஆக்கிறதுக்காக மாளவிகா மோகன் மேம் வந்திருக்காங்க, அப்கோர்ஸ் செல்வி சார் வந்திருக்காரு. ஸோ இது சும்மா பார்த்துட்டு போனதா இல்லாம இது எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பண்றதுங்கிறது கண்டிப்பா பிரஸ் அண்ட் மீடியா உங்க கையில தான் இருக்கு. இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். கண்டிப்பா இது எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி நீங்க அஃப்கோர்ஸ் ஸ்டோரிஸ் போடுவீங்க, வீடியோஸ் அண்ட் எழுதுறது வாட் எவர், அது கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்திருக்கிற முகங்கள் எல்லாமே அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச முகங்கள் தான், நிறைய ஈவெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த உரிமையிலையும் கேட்டுக்கிறேன், நல்லபடியாக அது ரீச் ஆகிற மாதிரி பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்காக மிஸ்டர் ராஜ்கமல் சார்